வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நீ சூப்பர் வீடியோ தான் பார்க்க போறோம். இழுத்து பெருமூச்சு விடுறதுக்குள்ள உன்னை ஆன் பண்ண சொன்னது உண்மையா எடுக்கிறியா? ஆமா. சரி, ஓகே, பெருமூச்சு விட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபரும் முடிஞ்சு போச்சா, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இந்த வாட்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல, 3 நாள் போதும்னு சொல்லிவிட்டாரு. ஏன்னா நிறைய ஆர்டர் இத பேலன்ஸ் பண்றதுக்கே ஏன்னா நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டர், அதுக்கப்புறம் இப்ப ஆஃபரோட ஆர்டர், இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம வந்து ஆஃபர் அப்படின்றதே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா நிறைய ஆர்டர் சேர்ந்து போச்சு, அதனால இது எல்லாமே டிஸ்பாச் பண்ணணும். ஆனாலும் பொறுமையா காத்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலைன்ற மாதிரி, இந்த சைடு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க நினைக்கலாம் என்னங்க பழைய சாமானுக்கு போட போறீங்களா, இது எல்லாமே நல்ல பொருள் தான், அதெல்லாம் நான் தனியா எடுத்துட்டேன். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களால இன்னும் கரெக்டா செட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் அப்புறம் பின்னாடி தோட்டம்னு பேர்ல ஒண்ணு போட்டு வச்சிருக்கோம், அதையும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை தான் காமிக்கணும், ஏன்னா இதெல்லாம் இன்னும் செட் பண்ணல. காலையிலேயே பாத்தீங்கன்னா நானும் மகியும் வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு சிறுதானியங்கள் எடுக்க போயாச்சு. ஏன்னா நம்ம வந்து மூட்டையே எடுப்போம். அது எப்படின்னா, ஆனா நிறைய வாங்கி 6 மாசத்துக்கு குவிச்சு வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோத்தையும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும். அதுக்காக நாங்க அப்பப்ப தேவையானதை போய் கொண்டு அதனால மூட்டை நம்ம எடுப்போம். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த இதை போய் எடுத்துட்டு வருவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருப்பி இப்ப எல்லாம் இந்த ஆஃபர் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம போய் எடுத்துட்டு வந்தோம். அதனால கொஞ்சம் இதை எடுத்து வைக்கல, இன்னும் துணி மூட்டை கிடக்கு, பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு கழுவுறதுக்கு. கார் கட்டுப்படி ஆவல, கொஞ்சம் பெரிய காரா கேட்டிட்டு இருக்கேன், ரொம்ப பண்றாப்ல. நான் வந்து எப்படி தெரியுமா, என்னோட இதுவே பாருங்களேன், ஓட்டுறதுக்கு 4 வீல் வச்சா அது கார் முடிஞ்சு போச்சு, அது இருக்கு. 2 வீல் வச்சா பைக்கு, 4 வீல் வச்சா காரு, அது 2ம் இருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரா, போதும். அதுக்கப்புறம் வீடு, சொந்த வீடு அது பண்ணுவா கிடைச்சிருச்சா போதும். இதுக்கப்புறம் வந்து இல்லாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படலாம், இருக்கிறதுக்கு ஆசைப்படலாம். பட் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இல்லாததை சேர்ப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் இருக்கிறத திருப்பி புதுப்பிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். எப்படி இப்படி எல்லாம் குடும்பம் நடத்த போய் தாண்டா கடவுள் இப்படி வச்சிருக்காரு. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தன செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே வாங்க, நம்ம வீட்டில் வந்து சில பல செடி கொடிகள்லாம் இருக்குது. அதை தான் நான் தோட்டம்ன்ற பேர்ல தினம் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப அலைஞ்சு பார்த்தீங்கன்னா முகம் பார்த்தீங்கன்னா நானும் இப்படி மாறிட்டேன் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே கேர் பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வெயில் வேற அடிக்குது. இந்த பக்கம் வந்துருங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மருதாணி, அப்புறம் நம்மளுடைய கிருஷ்ண துளசி, லக்ஷ்மி துளசியும் ஒன்னா இருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி, சாத்துக்குடி சாறுதானா பாத்துக்குடின்ற மாதிரி அது இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இது எலுமிச்சம்பழமா சாத்துக்குடியானே தெரியல எனக்கு. ஆனா நம்ம தென்னை மரம் இந்த இடத்துல அதை அம்மா வச்சுட்டாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா செம்பருத்தி, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வர்றவங்க போறவங்க எல்லாம் கையை கால கழுவி ஊத்தி, சிமெண்ட்டை கரைச்சி ஊத்தி, சுண்ணாம்பை கரைச்சி ஊத்தி தப்பிச்சு வந்துருச்சு. இருந்தாலும் இது சூப்பரா வளருது. அது இந்த சைடு இதுதான் இருக்குது. ஆனா பின்னாடி வாங்க, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா தான் இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. நம்ம எதனா சொன்னோம்னா அந்த நேரத்துல பாவமா வச்சுட்டு ஒண்ணு தாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொன்னு எடுத்துட்டு வருவாங்க. இது என்னது அப்படின்னா, இது ஒண்ணு தாப்பா அப்படிங்கிறாங்க. சரி வச்சுட்டு போக, ஏதோ காடு மாதிரி வளராம இருந்தா சரின்னு. இது ஏன்னா இந்த சைடு வந்து இந்த செடி கொடி நிறைய வச்சா பாம்பு பயமா இருக்கு. இங்க பாருங்க, மொட்டு விட்டு இருக்குது. மொட்டு இல்லடா, புது இல்லடா, நீயும் வாண்டு மண்டையாட்டுற. அம்மா வா, அடுத்து இது பாருங்க, இதே சாத்துக்குடி தானா? சாத்துக்குடியா இல்லம்மா? சாத்துக்குடி. சரி, சாத்துக்குடி. இன்னொன்னு நம்ம அம்மா ஒண்ணு காய வச்சிருக்காங்க, அதை காட்டுறவாங்க. வாடா வாடா கர்மா. இது வந்து இது அது என்னது இதுன்னு சொல்லிட்டு மிதக்க வத்தல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்ல வறுத்து சாப்பிட சூப்பரா இருக்கும். அம்மா வெண்டைக்காய் வத்தல், மிதக்க வத்தல் அம்மா போடுவாங்க. இப்போ இத பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மோர்ல போட்டு நல்லா கலந்துட்டு அதை திருப்பி காய வைப்பாங்க. நல்லா புளிச்ச மோர்ல போடணும், அது டேஸ்டா இருக்கும். இந்த தண்ணி பட்டு வத்தல் உப்பாயிரும் போல இருக்கு. அந்த சைடு போவோம். ஆக்சுவலா மிதக்க வத்தல், கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், மாங்காய் வத்தல் எங்க அம்மா ஸ்பெஷலிஸ்ட். எல்லா வத்தலும் போடுவாங்க. சம்டைம்ஸ் இவன் படிக்கலாம், இவனே வத்தல் போட்டுருவாங்க. வெயில்ல போடு, முட்டிய போடு அப்படின்னு போட்டுருவாங்க. சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பண்ணாங்களாம். இங்க வந்து கொடமல்லி. ஆமா, ஆனா இந்த வெயிலுக்கு இத கொடையா பிடிக்க முடியாது, தலையில வெண்ணெய் வச்சுட்டு போலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் செடி. நான் தானடா காட்டுறதுக்கு வந்தேன். இந்த பந்தல் பாத்தீங்கன்னா அம்மா போட்டிருக்காங்க. அதுக்குன்னு நீங்க கேட்டுற கூடாது. அப்ப வீட்டுக்கு பந்தல் அம்மாவை போட சொல்லிருக்கலாமே, ஏன் காசு கொடுத்தீங்கன்னு. அந்த பந்தல் அம்மாவுக்கு போட தெரியாது. இந்த இது வந்து இது என்னது? இது அவரைக்காய் செடி. அதான் நான் சொன்ன, உனக்கு தெரியாது. அவரைக்காய் செடி கிடையாது, அது கொடி. அதனாலதான் பந்தல் போட்டிருக்காங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா பூசணிக்காவா, சொரக்காய் இல்ல புடலங்காய். அப்படியா? புடலங்காய். அது பாத்தீங்கன்னா கொடி போட்டிருக்காங்க, பந்தல் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா என்னது? குருவை தேங்காய் மரம். குருவை தேங்காய். அடுத்து இது பாத்தீங்கன்னா இது பச்சை
உனக்கு சொல்ல தெரியல, இங்கிட்டு வா கேமரா அப்படி நான் சொல்லிட்டு வரேன். சொல்ல தெரியாம இல்லடா, இப்பதான் குளிச்சுட்டு வந்த மாதிரி வேர்வை கண்ணுல பூந்து ஓடிடுச்சு, குளிச்சாகிறது. தெரியுது. அடுத்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு பப்பாளி தானா வளருது. பட் என்னன்னா எவ்வளவு இது பாத்தீங்களா, என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா, இந்த நியாயத்தை நான் எங்க போய் சொல்றது. இது புளிச்சாகிற அங்க இருக்கு லெமன். இருடா, அது பாரு இந்த இலைய புடுக்கி அப்படியே சாப்பிடலாம் மகி. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாதான் அது வந்து பழம் கொடுக்குமா, அது வளர விட்டு பாப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது ஆணாக இருந்தால் அவன் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டான்னு சொல்லிட்டு பிடிங்கி போட்டுருவேன்னு வீட்டு சொல்லிட்டாங்க. வேற செடி இருக்கு. அவ ஏய், குளிச்சுப்பா அங்கிட்டு தனியா. என்னடா என்ன மதிக்கவே மாட்டேன் இம்சை பிடிச்சவனே, எவ்வளவு ஆர்வமா நான் ஒவ்வொரு செடியும் காட்டுறேங்க பாருங்க, வேர்வை ஊத்த உழைச்சிக்கிட்டு இருக்கேன். வா அப்படியே வா. அடுத்து இது பாத்தீங்கன்னா ட்ரம் வச்சிருக்காங்க தண்ணி ஊத்த. ஆக்சுவலா பின்னாடி டாப் போடல வச்சலாம். அங்க இது கனெக்ஷன் அதான் இன்னும் போடவே இல்ல. இதோ நீதான் போட்டாங்கன்னு சொன்னேன். சரி ஓகே விடு, பாத்து வரணும்னு. நான் ஏன் அடுத்த வாட்டி என்ன பண்ண போறது தெரியுமா, எங்க காரணியா குட்டிக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது ஆம்பளை மாதிரி கட்டிங் பண்ணி விட்டோம் தலைக்கு. எனக்கும் அதே ஆசையா இருந்துச்சு, சுத்தமா ஜென்ஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும்னு. ஆனா எங்க மாமியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ வேணான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சு பண்ண சொல்லிட்டாங்களே, அப்ப நான் அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்பா அது இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது. பெடநிலம் இது இல்ல, வெண்டைக்காய். இது வந்து இது வெண்டைக்காய். அது வந்து பாவற்காய். அதுக்கும் பந்தல் போட்டுட்டாங்க அம்மா. எல்லாம் அம்மா வந்து ஆர்வத்துல முதல்லயே பந்தல் போட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புடலங்காய் தான் ஏதோ சொன்னா. கொத்தவரங்க இருடா கொத்தவரங்க சொல்லிட்டேன்னா கரெக்டா சொல்லிட்டேன். தெரியாம சொல்லக்கூடாது. இது குருவை தேங்காய், அது தண்டு கீரை, அதெல்லாம் சின்னதா இருக்குல்ல. ஆமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்டு கீரை. அடுத்து பாத்தீங்கன்னா இத நானும் புடுங்குங்கன்றேன். அதுல என்னவோ கிலோ கணக்குல ராகி வர்ற மாதிரி அம்மா அதை அழகா இருப்பா விட்டு வச்சிருக்காங்க. அந்த புல்லா இருக்கிறது எல்லாமே ராகி. ரோஸ் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தோம். எல்லோ கலரு, ரோஸ் கலரு. ஐயோ என்ன இது சுத்தமா காஞ்சு போச்சு, ஏன் இப்படி ஆச்சு இந்த செடி? ஐயா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? பாத்துக்க நீ அப்ப பின்னாடி பக்கம் நீ வர்றதே இல்ல. சரி ஓகே விடு. இல்ல மத்ததெல்லாம் நல்லா இருக்கே, ஏன் இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு கேக்குறேன் அந்த அக்கா கிட்ட போய். என்னன்னு நிழல்ல இருக்குதுனால உனக்கு அதனால அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவா நிழலு? சன்லைட். ஒருவேளை இதுல ஏதோ நாய் மூச்சை போயிச்சோ, அதனால அப்படி ஆகுமோ இருக்கலாம். ஓகே. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ் செடி தான். அந்த சைடு மகி போட்ட செடி என்ன மலரவே இல்ல கோ. திராட்சை கொடி என்னடா அப்படியே தான் இருக்கு. திராட்சை கொடி இதே மாதிரி அதே நிலைமையில தான் அப்படியே இருக்கு. இல்ல செல்லம், நம்ம கடையில வாங்கி வைக்கிறோம்ல, தானா வளர்றதுக்கும் நம்மளா உருவாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. ஏன் அப்ப வாங்கி வைக்கிறவங்க தானே வைக்கிறாங்கல்ல? அப்படி கிடையாது. போற வாக்குல குருவியோ காக்காவோ போட்டு போறது எப்படி அது பாட்டுக்கு வளருது. நம்மளா மெனக்கிட்டு அதுதான் பொறுமையா சமைக்கிற சமையல் நல்லாவே இருக்காது. அவசர அவசரமா சமைக்கிறது சூப்பர். வெண்டைக்காய் எல்லாம் பூ பூத்துருக்குது அம்மா சொல்றாங்க. யார் அங்க வாய்ஸ் விட்டு இருக்குது? அம்மா அங்க வெயிட் லாஸ் பவுடருக்கு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அது வறுத்துக்கு இது வறுத்துக்கு. வெயிட் லாஸ் பவுடருக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்புறம் வெயிட் லாஸ் லஞ்ச் எல்லாத்துக்கும் வறுத்துட்டு இருக்காங்க. கொத்தரங்காவும் வெண்டைக்காவும் தான் டாப் போட்டா வளர்ந்துருக்கு. அம்மா இந்த பெருசு பெருசா வளர்ந்திருக்கு, அது என்னது? கொத்தரங்காய் செடி இது. பூ விட்டுருக்கு பாரு கொத்தரங்காவுல. அதத்தான் சொன்னீங்களா? இந்த பூ விட்டுருக்கு பாரு கொத்தரங்காய். ஓகே ஓகே. அதெல்லாம் வந்துருச்சு. எனக்கு இந்த திராட்சை வெண்டைக்காவுல வெண்டைக்காய் பிஞ்சு வந்துருச்சு பாருங்க. அட கடவுளே, அதுங்குள்ளயா? ஆமா வெண்டைக்காய் செடியில தான் வெண்டைக்காய் பிஞ்சு. அதுங்குள்ளயா? அதுக்குள்ளயா முளைச்சு 3 இலை விடலன்னுவாங்களா, அது இந்த கதை தானா? அதுக்குள்ள வந்துருச்சு. சரி ஓகே. இந்த திராட்சை தான் வருமானு தெரியல, பாத்துக்கலாம். இது லெமன் கிராஸ். இதை ஒரு நாள் கொதிக்க வச்சு குடிச்சுட்டு நான் பாட்டா பாடு இருக்கே, ஏன்டா இதை வச்சோன்ற மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு உமட்டிட்டு இப்ப மாடிக்கு போலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். இதுதான் நம்மளுடைய மெயின் டோர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடும் ஹாலு, அந்த சைடும் ஹாலு. ஒரு பெரிய ஹாலா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பூஜை ரூம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டுறேன்னா, இது வரைக்கும் எதையும் உருப்படியா காட்டல நான் உங்களுக்கு. இந்த விளக்கு வந்து அண்ணா ஒருத்தவங்க வாங்கி கிஃப்டா அமைச்சிருக்காங்க. சென்னையில இருந்து வாங்கி இங்க அமைச்சிருக்காங்க கொரியர் மூலியமா. ஆனா என்னன்னா எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னொரு விளக்கு வாங்கி அனுப்புங்கனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பே பண்ணிடலாம் நம்ம. ஆனா இது சூப்பரா இருக்குது. அதனால நல்ல வெயிட் 2 விளக்கா சாமி ரூம்குள்ள கொண்டு போலான்னு அப்படி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை ரூம். எல்லாமே பாத்தீங்கன்னா கதவெல்லாம் வந்து ஒரே கலர்ல வேணும் அப்படின்ட்டு வாங்கினது. உள்ள போய் லைட்டை போடு. இந்த வரேன். பூஜை ரூம்ல வந்து இப்போதைக்கு இந்த இதெல்லாம் அடிச்சிருக்கோம். இந்த விநாயகர் கிட்ட பாத்தீங்களா அந்த லைட்டு, அவர் மேல வந்து சூரிய ஒளி படுற மாதிரி வேணும்னு சொன்னா அதனால இந்த லைட் போட்டு கொடுத்தாங்க. நேற்று தான் பாத்தீங்கன்னா இந்த படம் எல்லாம் மாட்டினாங்க. எனக்கு வந்து சாமி போட்டோஸை விட சாமி சிலைகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. திருச்செந்தூர் முருகன் நானும் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வச்சிருக்கேன். ஆமா, அப்பா இங்க இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 விளக்கு வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. ஆமா, காமாட்சி அம்மன் விளக்கு அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க, மோகன் அண்ணா. இது கார்த்திகை அண்ணா. இந்த 2 விளக்கு வந்து கார்த்திகை அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து தனமக்கா வாங்கி கொடுத்தாங்க முருகர்.
அது மாதிரி நிறைய எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்க. இவரு வந்து இவங்க நம்ம மாமா அரைப்போல வீரமணி தம்பி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நம்ம மில்லு வச்சிருக்கவர் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் இந்த இடத்த நான் ஃபுல்லா செட் பண்ணல. மகி என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டு சட்டுன்னு சாமி அடுக்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இன்னும் இந்த ரூமை வந்து ரொம்ப அழகுபடுத்தணும். அதுக்காக சில பொருள்லாம் வாங்க இங்க வந்து சாமியெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு இது பைப் உள்ள அந்த மாலை வந்து எதுலயாவது போடணும்னு சொன்னாங்க. அதாவது இந்த தண்ணிக்குள்ள அதுலயாவது. எதுக்காக இங்கேயே வச்சிருக்கோங்கிற பர்பஸ் நான் சொல்லிடுறோம். ஏன்னா கிச்சன்ல இருக்க பைப்ல போய் நம்ம கழுவக்கூடாது. அது வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடுவோம். இதனால வரைக்கும் அதுல தான்டா கழுவுனீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். திடீர்னு சாமி கண்ணை திறந்துட்டாரு. அப்படி கிடையாது. அந்த ஆசை இருந்துச்சு. எதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம கட்டுற வீட்டுலதான் நம்ம விருப்பத்தை இது பண்ணிக்க முடியும், நிறைவேற்றிக்க முடியும். அவங்க நம்ம இருக்கிற இடத்துல போய் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். அதனாலதான் ஒரு ஆசை தானே எல்லாருக்கும். நம்ம வீடு கட்டினா இப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால. இங்க டிவி அது வந்து டிவியை மாட்டியாச்சு. இந்த டிவி இடையில எங்களுக்கு ரொம்ப குழப்பலாட்டம் பண்ணுச்சு. வாங்கி 2 வருஷத்துல டிவி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பாதி ஸ்கிரீன் தான் ஓடுது, பாதி ஓடல. எம்ஐ ரெடி பண்ணிருக்கோம். அதையும் வந்து இதுவா ரெடி ஆயிருக்கு. இந்த வந்து ஏன் ஒண்ணு நீ சொல்லி இல்ல என்னைய சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இவன் அடம் முடிச்சு இந்த ஸ்பீக்கர் வாங்கியிருக்கான். எதுக்கு அப்படின்னா அது இன்னொரு ரூம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரூம் இது வரைக்கும் நான் காட்டினதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ஸ்பீக்கர் நேத்து தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா மகியோடைய தாய்மாமா வாங்கி கொடுத்தது. சோ இதே ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல் அதுவா அப்படியே நேரா வந்தோம்னா இந்த ரூம் ஃபர்ஸ்ட். இந்த ரூம் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு பேர் வச்சேன் இன்னைக்குதான், மகி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து மகிக்கு இது வைக்கணும்னு ஆசை, தியேட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசை. அந்த இடத்துல வந்து தியேட்டர் ஸ்கிரீன் போட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்து பேன் பார்க்கச்சி படம் பார்க்கணும், படம் பார்க்கணும்னு ஆசையா, பேன் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையுமே இப்படி ஒரு கதவு வச்சிருக்கோம். தம்பி பாப்பா ரூம்ல மட்டும் பால்கனி வைக்கல, மற்ற எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம். இப்போதைக்கு இதுல வந்து நம்ம எடிட்டிங் பண்றதுக்கு, அட்ரஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கு. இந்த சைடு வந்து இங்க வந்துரும். இங்க ப்ரொஜெக்டர் வரும். இங்க இருந்து மூவி த்ரோ ஆகும். இந்த ரூம் எப்பவுமே இருட்டா இருக்குது, நம்ம ஸ்கிரீன்லாம் பண்ணிடுறோம். ஆமா, அதனால வந்து இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எதுவுமே அது இதுன்னு வைக்கிறதுக்கு இடம்லாம் விட்டுருக்க மாட்டோம். அப்படியே பிளைனா தான் இருக்கும். ஒன்லி தியேட்டர் இது. ஆமா, ஆனா எல்லா ரூம்லயும் பாத்தீங்கன்னா நான் லைட்டே போடாம தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வெளிச்சமா இருக்கு. வெளிச்சம் இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த ரூம். ஸோ இந்த ரூம் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ரீடிங் ரூம். இந்த ரூம்ல வந்து எங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது புக் அடுக்கிறதுக்கு. ஒரு 5-6 பாக்ஸ் புக் இருக்கு. இத நாங்க லைப்ரரி தான் இத நான் வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க நிறைய படிப்பேன் நானு. இன்னும் இதுலயும் வைக்கணும். நான் அடுத்த புக் நான் எழுதிட்டு இருக்கேன். புதுசா அந்த நோட் எடுத்து காட்டுறேன். நான் எழுதிட்டு இருக்க புக் இது. அந்த பெரிய நோட். இது வந்து மகி இப்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே புக்ஸ் எழுதிருக்கேன். காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட புக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் எழுதி. சோ இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். நானே எழுதின உங்களுக்கு எப்போதும் வெற்றிதான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். மகி ரிச்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்காங்க புக்கு. ஆமா, இது எழுதிட்டு இருக்காரு. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த ரூம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் ஷெல்ஃப் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைன்னா அந்த சைடு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா இடத்துலயும் இதை வச்சுட்டோம்னா எடுக்க முடியாதுல்ல, அதனால இந்த இடம் மட்டும் இருக்கிற புக்கை இப்படி அடிக்கிறதுக்கு கீழே இருக்கிறது மற்றதை எடுத்துட்டு வரணும். இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படி பெரிய ஜன்னல் இருக்கும். ஜன்னல் இருக்கு, தனியா ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. அது இந்த ஃப்ளோருக்கு இது ஒண்ணு மட்டும்தான். அவசரத்துக்கு மேல ஓட முடியாதே, நம்மளுக்கு தெரியும் அவசரம் அவனுக்கு தெரியாதே. அதனால அவ அப்படியே வந்தோம்னா கிச்சன். இந்த கிச்சனை நேத்து முந்தா நாள என்னவோ காமிச்சிருப்பேன். அதனால இது வந்து கிச்சனு. இந்த கிச்சனும் பாத்தீங்கன்னா பெருசு. அதுக்கப்புறம் இங்க ஒரு குட்டி ஸ்டோர் ரூம், அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்போ தூங்குறதெல்லாம் எங்கடா போய் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். அது செகண்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம போய் தூங்குறது எல்லாமே. ஆமா, கிச்சன்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆனா பொருள் இன்னும் ஏத்தணும். பொருள் இன்னும் ஏத்தணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா, இப்போதைக்கு நான் வச்சிருக்கிற 5-6 சட்டி போட்டியே எனக்கு சரியா இருக்குது. இதுவே போதுன்ற மாதிரி இருக்கு. அதனால நிறைய பொருள் இந்த ரொம்ப லேசா இருக்கிற கிண்ணம், தட்டு இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். கடையில போட்டுட்டு நல்லா கனமா எதனா தேவையானது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து என்ன பண்ண, தேவையில்லைன்னு சொல்லி கீழே போட்டது எல்லாத்தையுமே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அலேக்கா அலின்னு வந்து கழுவி கவுத்தி வச்சுட்டாங்க. ஐயா இப்பதான் நான் கீழே போட்ட எல்லாமே மேல வந்து இருக்கேன்னா அம்மா அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு. இதுதான் ஒரு வீடு. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் வேற மாதிரி இந்த வீடியோ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி காமெடியா பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால அடுத்த வீடியோவில் அதெல்லாம் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், நம்ம வந்து வீடு கட்டி குடியேறினது. ஏன்னா நிறைய பேருடைய கனவு இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது. எனக்கே பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த சமைக்கும் போது எனக்கு தோணும் நம்ம சொந்த வீட்டுல தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அது நம்ம கடவுளுக்கு தான் அது இங்க நன்றி ஆபீஸ் சொல்லணும். நீங்க ஷிஃப்டிங் பண்ணனால நமக்கு இது ஒரு பழக்கத்துக்கு ஆயிடுச்சு இந்த இடம். நம்ம எப்பயுமே ஆமாமா புதுசா அந்த வந்த மாதிரி இல்ல. புதுசா தெரியல எனக்கு. ஏன்னா ரொம்ப மாசமாவே ஆபீஸ்க்கு நம்ம இங்கதான் வந்துகிட்டு அதே இருக்கோம். மாதிரி நம்ம அங்க பழைய வீடு நம்ம சூரப்படத்துல இருந்து காலி பண்ணிட்டு வரோம்னா அந்த அந்த ஃபீலிங் இல்ல. நம்ம காலி பண்ணிட்டு வரோம்ட்டு. ஏன்னா இங்க நாங்க உம் சில நேரத்துல வேலையை முடிச்சுட்டு நைட் இங்கே தூங்கிடுவோம் நாங்க. அந்த இங்க மாதிரி என்ன எல்லாம் வீட்ல இல்ல, அங்க கீழே ஆபீஸ்ல. இருப்போம். ஆபீஸ் பக்கத்துல அப்படி இருந்தா ரூம்ல அதனால இருப்போம். எங்களுக்கு இது பழக்கத்துக்கு அடிக்கடி வந்ததுனால ரெண்டா நம்ம ஊரு இதான பக்கத்துல இருக்க ஊர் தானே நம்ம ஊரு. அதனால அதனால ஒண்ணும் தெரியல. யாருக்குமே பிள்ளைங்களுக்கே பாருங்களேன், அதுங்க பாட்டுக்கு செகண்ட் ஃப்ளோர் போது வருது அந்த மாதிரி. ஆனா என்னன்னா சாய்ப்பாதான் இந்த பால்கனில மழை தண்ணியில போய் தொபுக்குன்னு இது வழுக்கி மழை கடிச்சு விழுந்துட்டான். விழுந்து அதனால இப்ப அதுக்கு 2 கேட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேட்டு மட்டும் போட்டுக்கலாம்னு. ஏன்னா என்னென்ன தவறுகள் நடக்கப்படாத வீடு கட்டும் போது அப்படின்னு ஒரு வீடியோவே போடுறேன். அவ்வளவு இருக்குது. அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு வீடு கட்டுங்க. ஏன்னா நம்மள வந்து கண்ணு முழிச்சுட்டு இருக்கும் போதே நோண்டி விட்டுருவாங்க விரல விட்டு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால இப்பதான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்து அதுலதான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். எல்லா பாய். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி.